ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க, நான் தான் உங்கள் தனம் பேசுகிறேன். வாங்க, எங்கள் ஊர் எப்படி மாலை நேரத்தில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க, பார்த்தீங்களா, நம்ம வாழை மரத்தில் 2 சீப்பு தான் இருக்கும். இன்னொரு மரமெல்லாம் ஒரு தாரே இருக்குது. வாங்க, பழத்திருக்கான்னு போய் பார்க்கலான்னா எல்லாம் வெயிலுக்கே வாடி போயிருக்குது பாருங்கள். ஏன்னா இது வெய்ய காலம் இல்லையா, இது மேட்டு வெள்ளாமைங்கிறதுனால இங்கே மழை இல்லாத காலத்தில் இப்படி தான் காஞ்சி போயிருக்கோம் பாருங்கள். வீட்டை சுற்றி காடு இருக்குது இயற்கையாக, ஆனால் இது வெய்ய காலம், அதனால் இது நல்லா வறட்சியாக தான் தெரியுது பாருங்கள். சரி, இதுதான் அப்படின்னா ரோட்டில் ஒருத்தர் போனார், அவருக்கு ஒரு ஹாய் சொல்லிடலாம் அப்படின்னு ஹாய் சொல்லிவிட்டு உடனே நாம் போனோம். நம்ம சப்போட்டா மரத்துக்கு போனோம். போய் பார்த்தா சப்போட்டா மரத்தில் ஒரே பழம் கூட இல்லைங்க. தினமும் வந்து பார்க்குறோம், பழம் இருக்குமா சப்போட்டா மரத்துலன்னு. ஒரு நாள் கூட ஒரு பழமே பறிக்க முடியல. ஏன்னா நைட்டில் இரவு நேரத்துகளெலாம் குருவிங்க இதெல்லாம் சாப்பிட்ருதுங்க. நம்மளால் மட்டும் அது சாப்பிட்டு மீதி தான் நம்மளால் சாப்பிட முடியும் இல்லையா, அதனால் பாருங்கள். தொடர்ந்து கோணப்பிள்ளையன் செடி இருந்துச்சு எங்கள் ஊரில். கோணப்பிள்ளையன் அதுலேயும் ஒரு காய் கூட இல்லை. இப்போ தான் பார்த்தா பிஞ்சாக இருக்குது. சரி, ஓகே அப்படின்னுட்டு நம்ம மாஞ்செடி போய் பார்க்கலான்னா அதில் ஒரே ஒரு எங்கள் கோழி பாருங்கள், அதுக்குள்ளே எங்கள் கோழி குறுக்கு வந்துருச்சு. அதையும் ஒரு பார்வை பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு இந்த ஒரு மாங்காயை மட்டும் நம்ம கோகுலு தினமும் தூங்கி எந்திரிக்கும் போதே வந்து பார்த்துட்டு போவான். ஏன்னா அவனுக்கு மாங்காய்னா ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்களா, மாங்காயை 3 மாமரம் இருக்குது, 4 மாமரம் இருக்குது. ஆனால் அந்த 4 மரத்துலேயும் ஒரே காய் தான் இப்போ காய்ச்சிட்டு இருக்குது. அது தினமும் கோகுல் பார்த்துட்டு போவான். ஏன்னா அவனுக்கு கோகுலுக்கு மாங்காய்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. உடனே நம்ம மாட்டை பாருங்கள், இவ்வளோ பில்லு இல்லாத தருணத்துலேயும் நம்ம வெயிலில் தட்டு போட்டு வச்சுருந்தா அந்த தட்டு சாப்பிடவே மாட்டேங்குது. வர தட்டுன்னு என்ன பண்ணுறது, வறட்சியாச்சே அப்படின்னு. சரி வாங்க, அந்த பக்கத்துலேயே அந்த குழப்பிங்காய் பிஞ்சாக இருக்குதுன்னு சொன்னல, அதை ஒரு பார்வை பார்த்துட்டு வரலாம். பாருங்கள், இதெல்லாம் நம்ம தோட்டங்க. கோணப்பிள்ளையங்காய் பாருங்கள், சிரிஞ்சிரும் இப்போ தான் பிஞ்சாக இருக்குது. தினமும் போய் பார்க்குறோம், ஆனால் குருவிங்க சாப்பிட்ருது. மரத்தை போய் பார்த்தா உடனே குருவிங்க சாப்பிடுது. சரி விடுங்க, குருவிங்களுக்கெல்லாம் இதை தவிர வேறு எதுவுமே வயிற்றுக்காக இல்லை, அது சாப்பிட்டோம், வாயில்லா ஜீவன். உடனே வாங்க, இந்தானக்கிற பாருங்க, அதுக்கெல்லாம் நம்ம லட்சுமி நம்மளையே திரும்பி பார்த்துட்டு இருக்குது பாருங்க. நம்ம கையை நக்கும். இப்படி தான் பாசமாக வளர்த்தோமா நம்மளை, இப்படி தான் மாடுங்க நம்ம செல்லாமல் இதுங்குங்க. சரி வாங்க, போய் நம்ம இந்தானக்கிற வாழை மரத்தெல்லாம் பார்க்கலாம். அதுலையாவது வாழைப்பழம் ஒன்றாவது இருக்குமான்னு. அடடா, பார்த்தா இங்கேயும் வாழை இல்லைங்க, அதெல்லாம் வாழைக்காயாக இருக்குது பாருங்கள். எல்லாம் 2-3 தரு தொடர்ந்து இருக்குது. ஆனால் அதில் இன்னும் ஒன்று கூட பழம் வைக்கலை. பார்த்தீங்களா, இதுதான். அப்புறம் இதுதாங்க நம்ம தோட்டம். நம்ம காட்டிலேயே வாழை மரம் இருக்குது, தென்னை மரமும் இருக்குது, புளிய மரம்